இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய சிந்தனையாக உயர் பதவியில் இருந்த ஒருவர் தன் மகனை காப்பாற்றுவதற்காக இயேசுவை சந்திக்கும் நிகழ்வை பார்க்க முடிகிறது. உயர் பதவி, பணம் துன்பத்தில் இருக்கும் மனிதனுக்கு எந்த வகையிலும் உதவி புரியாது என்பது இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். உயர் பதவியில் இருந்தவர் தன் மகனை காப்பாற்ற மருத்துவரை நாடியிருப்பார், மந்திரவாதியை நாடியிருப்பார், இன்னும் பலவற்றை யோசித்து செய்திருப்பார். ஆனால் எதுவும் கை கொடுக்கவில்லை. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவரை தேடி வருகிறார். அவர் இயேசுவின் புதுமைகளை பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கிறார். காரணம், இயேசு கலிலேயாவில் இதற்கு முன்பு செய்தது ஒரே ஒரு புதுமை, கானாவூரில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது. ஆனால் நம்பிக்கையோடு இயேசுவிடம் தன் விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிறார். அதற்கு இயேசு, நீங்கள் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் கண்டாலன்றி நம்ப மாட்டீர்கள், இப்போது எப்படி நம்பினீர்கள்? இன்றைய அறிவியல் உலகில் பலர் இயேசுவை நம்ப வேண்டுமென்றால் அடையாளம் கேட்கிறார்கள். இந்த உலகில் விஞ்ஞானம் வளர்ச்சியடைந்தாலும் அவர்கள் இந்த உலகில் இருக்கும் பொருட்களை எடுத்துதான் இன்னொரு பொருளை உருவாக்குகிறார்கள் அல்லது கண்டுபிடிக்கிறார்கள். அடிப்படையில் அந்த பொருட்கள், மூலப்பொருட்கள் தானாக உருவாகிவிடுமா? ஒரு பெரும் சக்தி அனைத்திற்கும் பின்னால் இருக்கிறது. அந்த சக்தி இந்த உலகில் மனிதனுக்கு என்ன எதிர்காலத்தில் தேவைப்படும் என்பதை அனைத்தையுமே இந்த உலகத்தின் இயற்கையில் அடக்கி வைத்திருக்கிறது. அந்த சக்தி இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக இறைமகன் இயேசுவை இந்த உலகிற்குள் கொண்டு வந்து நமக்கு அறிமுகப்படுத்தியது. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அந்த இயேசுவின் மீது விசுவாசம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்தான் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார், தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறார். ஆக அந்த அரசு அலுவலர் கூறுகிறார், இயேசுவே, என் மகன் இறக்கும் முன்பு வாரும். இயேசு ஒற்றை வார்த்தை கூறுகிறார், நீர் புறப்பட்டு போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான். அந்த மனிதர் எதுவும் சொல்லாமல் தன் இல்லம் நோக்கி நம்பிக்கையோடு செல்கிறார். இயேசு சொன்ன அந்த வினாடியில் அவர் மகன் குணமடைந்தார். எனது நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னை பற்றி சிந்தித்து பார்க்கலாம். பல நேரங்களில் எனது நம்பிக்கை சந்தேகம் நிறைந்ததாக இருக்கிறது. சற்று வித்தியாசமாக சிந்தித்து பார்ப்போம். கணவன் மனைவி உறவில் நம்பிக்கை வேண்டும். ஒருவேளை உங்கள் உறவில் சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டால் உங்கள் வாழ்க்கை எப்படி போகும்? சிலர் சந்தேகம் இருந்தாலும் திரும்பவும் சேர்ந்து தொடர்ந்து வாழ்வார்கள். சிலர் பிரிந்து செல்வார்கள். ஆனால் மீண்டும் பழையது போல முழுமையான நம்பிக்கை அவர்கள் மத்தியில் வராது. எந்த சின்ன நிகழ்விற்கும் சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டியது வரும். இந்த நிலையில் அந்த உறவில் மகிழ்ச்சி நிலை கொள்ளாது, மாறாக தொடர்ந்து சண்டைகளை போட்டு கொண்டிருப்பார்கள். இதை போன்றுதான் நான் இறைவன் மீது ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு வாழ்ந்தால் எனக்கு வரும் இன்பம் துன்பம் அனைத்தையும் ஏற்பேன். இறைவன் மீது கொண்ட விசுவாசமும் என்னில் தளர்ந்து போகாது. ஒருவேளை நம்பிக்கை குன்றினால் நான் ஜோசியம் பார்க்க, மந்திரவாதியை தேடி செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பேன். சிலர் ஆலயம் பக்கம் வருவதை நிறுத்திவிடுவார்கள். ஆக அன்புமிக்கவர்களே, என் மகிழ்ச்சி, என் வாழ்வு அனைத்தும் நான் இயேசு மீது கொள்ளும் விசுவாசத்தில் மட்டுமே அடங்கியுள்ளது. சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்த முற்படுவோம். இயேசுவை நம்புவோம். அவர் வழியாக வரும் அருள் அடையாளங்களையும் ஆசிரியையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் பெற்று மகிழ்வோம். ஆமேன்.